அனைவருக்கும் பிரபஞ்ச அமைதி சேவாசிரமம் சார்பாகவும் ஆகாஷ் அமைப்பின் சார்பாகவும் உங்கள் அனைவருக்கும் எங்கள் அனைவரின் அன்பு கனிந்த அமைதி கலந்த நன்றி நிறைந்த ஆத்ம நமஸ்காரங்களை அன்போடு ஆத்மார்த்தமாய் அர்ப்பணிக்கின்றோம். பொதுவாக இந்த விழாவில் உங்க எல்லாத்தினுடைய அன்பு கலந்த ஒற்றுமையை பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியமா இருக்குங்க. பொதுவாக இந்த இடத்துக்கு தகுந்த மாதிரி ஒரு ஆங்கில பழமொழி ஒன்று ஞாபகம் வருது. யுனிட்டி இஸ் டிவைனிட்டி. ஒற்றுமை என்பதுதான் தெய்வீகம் என்பது இங்க நீங்க நிரூபிச்சிருக்கீங்க. ரொம்ப உங்களை எல்லாம் பார்க்கும் போது இந்த மாதிரியே இந்த சூலூர் பகுதியில் காடாம்பாடி, காங்கேயம் பாளையம் இந்த பகுதியில் இருக்கக்கூடிய இப்படிப்பட்ட ஒட்டுமொத்தமான மக்கள் ஒரு ஒற்றுமையின் அடிப்படையில் சேர்ந்து இந்த பகுதியில் நடக்கின்ற பல நல்ல காரியங்களுக்கும் பல நல்லது அல்லாத விபத்து, ஆபத்து, அசம்பாவிதம் இதுக்கு எல்லாமே உங்களுடைய அன்பு கலந்த அந்த ஒற்றுமையின் பால் கிடைக்கின்ற அந்த உதவிகள் நினைத்து பார்க்கும் போது இப்படி ஏன் ஒவ்வொரு ஊர்லயும் இருக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு எண்ணம், ஏக்கம் உருவாகுது. நீங்க எல்லாரும் நினைச்சா கூட இங்க நான் கேள்விப்பட்ட மாதிரி ஒரு 300 குடும்பங்களை ஒருங்கிணைத்து அந்த 300 குடும்பங்களையும் அழைத்து வரவழைத்து இங்க 300 குடும்பங்கள் சேர்ந்து இப்படி ஒரு சொர்க்கத்தை நீங்க உருவாக்கியது போல நீங்களே ஒரு முன் உதாரணமாக மற்றவர்களுக்கு இருந்து இங்க பக்கத்தில் இருக்கின்ற பல பகுதிகள் வாழ்கின்ற மக்கள் அனைவருக்கும் இங்க இருக்கின்ற இந்த ஒற்றுமையை நம்ம எப்படி உருவாக்கணும், இந்த ஒற்றுமையை எப்படி இத்தனை வருஷமா நம்ம காப்பாத்திட்டு இருக்கோம், இப்ப இந்த ஒற்றுமை உணர்வு பக்கத்து ஊர்களுக்கும் பக்கத்து குடும்பங்களுக்கும் பக்கத்துல இருக்கக்கூடிய தனி மனிதர்களுக்கும் இது பரவினால் இந்த மாதிரி எத்தனையோ நல்ல அமைப்புகள், இயக்கங்கள் உருவாக்கி அங்க இருக்கக்கூடிய மக்களுக்கு எல்லாத்துக்குமே உங்க எல்லாத்துடைய அன்பு கிடைக்குமே, உங்க எல்லாத்துடைய ஆறுதல் கிடைக்குமே. உங்களுடைய உதவிகள் இந்த கோவை மாவட்டத்திற்கு மட்டுமல்ல, தமிழ்நாட்டுக்கு மட்டுமல்ல, இந்தியாவுக்கு மட்டுமல்ல, நாம் எல்லோரும் இணைந்தால் அல்லது ஒற்றுமையோடு நாம் உழைத்தால், உதவி செய்தால் இந்த உலகத்திற்கே கூட நம்மளால நிச்சயமா உதவி செய்ய முடியும். ஏன்னா அதற்கு ஒரு பழமொழி இருக்கு, சேரிட்டி பிகின்ஸ் ஃப்ரம் ஹோம்னு சொல்றாங்க. தர்மம் என்பதும் தானம் என்பதும் அறம் என்பதும் எல்லாமே எங்கிருந்து தொடங்குதுன்னா எல்லாம் நம்ம ஒவ்வொருத்தருடைய குடும்பத்திலிருந்து தான் தொடங்குதுங்கிறாங்க. ஆனா இந்த குடும்பத்திற்கு முன்னால ஒரு இடத்திலிருந்து அது அந்த விதை, தர்மம் என்கின்ற விதை முளைவிடும். அந்த தர்மம் என்கின்ற விதை இருக்கின்ற இடம் நம்ம ஒவ்வொருத்தருடைய மனம். இந்த மனதில் முதலில் இந்த இடத்தில் கொஞ்சம் அன்பு என்கின்ற அந்த மிகப்பெரிய ஒரு தெய்வீக சக்தி உள்ள இருந்துச்சுன்னா நம்ம நிச்சயம் இந்த உலகத்தை பார்க்கும் போது எல்லாமே ஒவ்வொரு உயிரிலும் ஒவ்வொரு பொருளிலும் நம்ம தெய்வத்தை தான் நிச்சயம் தரிசிக்க முடியும். ஏன்னா அன்பு இல்லாத கண்களுக்கு எல்லாமே பொருள் தான். ஆனா அன்பு இருக்கின்ற கண்களுக்கு எல்லாமே அருள் தான், ஆண்டவன் தான். நம்ம நினைச்சா பணம், பொருள், சொத்து இதையெல்லாம் கூட நம்ம ஒதுக்கி வச்சுட்டு எல்லாருமே நம்ம அன்பு, ஆறுதல், நம்பிக்கை என்கின்றவைகளை நம்ம மற்றவங்களுக்கு கொடுத்தா நம்மளை சார்ந்து இருக்கக்கூடியவர்கள் ஒவ்வொருவரும் எந்த அளவுக்கு மன திருப்தி அடைவார்களோ அந்த அளவுக்கு நமக்கு நிச்சயம் புண்ணியம் உண்டுங்க. ஏன்னா உண்மையில் சொல்ல போனா
பணம், பொருள், சொத்து இவைகளை எல்லாம் நம்ம நிறைய வச்சிருந்தாலும் அது கொடுக்க கொடுக்க நிச்சயம் குறைந்து விடும். ஆனா அல்ல அல்ல குறையாத ஒரு அமுத பாத்திரம் அல்லது அமுத சுரபி நம்ம ஒவ்வொருத்தருடைய அன்பு உள்ளம் தான். அந்த அன்பு உள்ளத்தில் இருக்கின்ற அன்பை நீங்க கோடி பேர்த்துக்கு அல்லங்க, இந்த பிரபஞ்சத்திற்கே நீங்க அள்ளி கொடுத்தாலும் குறையாத அன்பு, அதுதான் அந்த அருட்பிரசாதம். ஒவ்வொருவரும் எங்க போனாலும் யாரை பார்த்தாலும் நம்ம உடனே பணமோ பொருளோ கொடுப்பதற்கு பதிலா நம்ம எல்லாருமே அன்பான, ஆறுதலான, நம்பிக்கையான வார்த்தைகளை கொடுத்தா எப்படி இருக்கும் நினைச்சு பாருங்களேன். யாரை பார்த்தாலும் நீங்க நல்லா இருக்கணும், உங்களுக்கு நல்லது நடக்கணும், நீங்க நல்லா இருப்பீங்க, உங்களுக்கு நல்லது வந்து சேரும், உங்களால முடியும், உங்களால ஆகும், நீங்க வேணா பாருங்களேன், சீக்கிரம் குணமாயிடுவீங்க என்பது போன்ற வார்த்தைகளை நம்ம எங்க போனாலும் நம்ம கொடுத்துட்டே இருந்தால் போதுமே. நம்ம வீடு வந்து சேர்றதுக்குள்ள நமக்கு பல நன்மைகள், பல புண்ணியங்கள் அங்க நமக்காக காத்திருக்கும். தர்மம் தொடங்குகின்ற இடம் எது என்று ஒரு ஞானியிடம் கேட்டபோது அந்த ஞானி சொன்ன வார்த்தை உன் நாக்கின் நுனி என்று சொன்னாருங்களாமா. தர்மம் தொடங்குகின்ற இடம் முதலில் நாக்கின் நுனியாமா. கோபம் இல்லாத சொல் தானம் தான். மற்றவர்களை சுடாத வார்த்தை தர்மம் தான். நம்ம ஒரு நாளைக்கு எவ்வளவு வார்த்தைகள், எவ்வளவு சொற்கள் நம்ம பேசுறோம் மற்றவங்க கிட்ட. ஆனா ஒவ்வொரு நாளும் நம்ம இரவு தூங்குறதுக்கு முன்னால கொஞ்சம் நினைச்சு பார்த்தோம்னா நம்ம வார்த்தைகளால, நம்ம சொற்களால எத்தனை பேர்த்தினுடைய மனதை புண்படுத்தி இருக்கின்றோம், எத்தனை பேர்த்த நம்ம துன்புறுத்தி இருக்கின்றோம் என்று நம்ம கொஞ்சம் யோசிச்சு பார்த்தோம்னா நம்ம முதலில் மாற்ற வேண்டியது, முதலில் தானம் தர்மம் செய்ய வைக்கக்கூடியது நம்முடைய நாக்கு. முதலில் நாக்கை மட்டும் நம்ம சரி பண்ணா போதும். ஏன்னா அந்த நாக்கு நம்மை கேட்காம வெளியில வந்து சுடு சொற்களையோ அல்லது தீய சொற்களையோ அல்லது கோபமான வார்த்தைகளையோ சொல்லிடக்கூடாது, அதர்மத்தை அது செஞ்சிடக்கூடாதுங்கிறதுக்காகத்தான் இயற்கையும் இறையும் சேர்ந்து அந்த நாக்கு அவ்வளவு சீக்கிரம் வெளியில வந்து பாவம் செய்யக்கூடாதுங்கிறதுக்காக அந்த நாக்கை ஒரு 32 காவலாளிகளுக்கு உள்ள வச்சு சிறைப்படுத்தி இருக்காங்க. ஆனா அப்படி இருந்தும் அந்த 32 காவலாளிகள் யார் தெரியுங்களா? பற்கள் தான். இந்த 32 காவலாளிகள் போன்ற பற்களுக்கு உள்ள அந்த நாக்கு பாவம் செய்யாம இருக்கணுங்கிறதுக்காக 32 காவலாளிகளை வச்சு பார்த்தாங்க. ஆனா அப்படி இருந்தும் நம்ம அதை அடக்கல. 32 காவலாளிகளை மீறியும் அந்த நாக்கு வெளியில வந்து பாவம் செஞ்சுட்டே தான் இருக்கு. பொய் பேசுறது பாவம் தான், கோபமான வார்த்தைகள் சொல்றது பாவம் தான், இருக்கிறது இல்லைன்னு இல்லைங்கிறத இருக்கிறதையும் பேசுறது எல்லாமே பாவம் தான். இந்த பாவம் செய்யக்கூடிய உறுப்புகளில் மிக பெரிய பாவத்தை செய்து கொண்டிருக்கும் உறுப்பு நாக்கு தான். அந்த நாக்கை காப்பாற்றுவதற்காக 32 காவலாளிகளான பற்களையும் வைத்தும் கூட இந்த நாக்கு பாவம் செய்துங்கிறதுனால அதுக்கும் மேல அந்த காவலாளிகளை தாண்டி வந்து பாவம் செய்யக்கூடாதுங்கிறதுக்காக 2 ஷட்டரும் போட்டு வச்சுட்டாங்க. அந்த 2 ஷட்டர் எதுங்க? உதடுகள். இதையும் மீறி ஒவ்வொரு நாளைக்கும் நம்ம இந்த வார்த்தைகளை நம்ம எவ்வளவு சூடா பயன்படுத்துறோம் யோசிச்சு பார்க்கணும். ஒவ்வொரு நாளும் இரவு நம்ம வருமானத்தினுடைய வரவு செலவு பார்ப்பது போல நம்ம வாழ்க்கையினுடைய வரவு செலவு எதுனா அன்பும் அமைதியும் தான். ஒரு நாளைக்கு ஒவ்வொருத்தருக்கும் 24 மணி நேரம் தான் நிர்ணயிக்கப்பட்ட நேரங்கள். அந்த நிர்ணயிக்கப்பட்ட நேரங்களில் நம்ம ஒவ்வொருத்தரும் ஒரு 24 மணி நேரத்துல நான் எத்தனை பேர்த்துக்கிட்ட அன்பா இருந்தேன், நான் எவ்வளவு நேரம் அமைதியா இருந்தேங்கிற இந்த 2 கேள்விக்கான பதில் ஒவ்வொருத்தரும் கண்டுபிடிக்க தொடங்கிட்டோம்னா நிச்சயம் ஆன்மீகமும் தெய்வீகமும் சொர்க்கம் சொர்க்கம்னு பேசிக்கிறோமே அதெல்லாம் நம்முடைய மனமாக மாறிடும். இந்த அன்பான வார்த்தைகளாலையும் அமைதியான உணர்வுகளாலையும் ஒவ்வொரு மனிதரும் மாறிட்டா நிச்சயமா அவங்க ஒவ்வொருத்தரும் இந்த பூமியில் வாழும் தெய்வங்கள் தான். நம்ம அப்படி ஒரு அன்பான அமைதியான உலகத்தை உருவாக்குறதுக்காக நம்ம யாருக்கிட்டையும் போய் எந்த உதவியும் கேட்க வேண்டிய அவசியம் என்ன இருக்குங்க?
கடவுள்கிட்ட கூட போய் எனக்கு அன்பு கொடு, அமைதி கொடுன்னு கேட்க வேண்டியதில்லை. அவர் சொல்லுவார், உங்ககிட்டயே முதல்ல நான் கொடுத்துட்டேனே, அதை ஏன் நீங்க பயன்படுத்த மாட்டேங்கிறீங்கன்னு கேட்பார். அதனால இந்த அற்புதமான ஒரு வாய்ப்பை எங்களுக்கு வழங்கிய உங்கள் அனைவருக்காகவும் நாங்கள் ஒவ்வொரு நாளும், ஒவ்வொரு பொழுதும், ஒவ்வொரு க்ஷணமும் உங்களுக்காக நாங்கள் பிரார்த்திப்பது என்னவென்றால், இன்று முதல் உங்கள் ஒவ்வொருவரின் உள்ளமும் அமைதியான உள்ளமாக மாறட்டும், அமைதியான உள்ளமாக மாறட்டும். இன்று முதல் உங்கள் ஒவ்வொருவரின் உதடுகளும் அன்பான வார்த்தைகளை மட்டுமே பேசுகின்ற உதடுகளாக மாறட்டும். அன்பாலும் அமைதியாலும் ஒவ்வொரு மனிதரும் தெய்வமாக வேண்டும். அன்பாலும் அமைதியாலும் ஒவ்வொரு குடும்பமும் கோவிலாக வேண்டும். அன்பாலும் அமைதியாலும் ஒவ்வொரு ஊரும், இந்த உலகும், மொத்த பிரபஞ்சமும் ஸ்வர்க்கமாக மாற வேண்டும், ஸ்வர்க்கமாக மாற வேண்டும். ஆம், நீங்கள் ஒவ்வொருவரும் இன்று முதல் மற்றவர்களுக்கு ஏதாவது கொடுக்க வேண்டும் என்று விரும்பினால், உங்களிடம் இருக்கின்ற அன்பான, மென்மையான, கனிவான, ஆறுதலான, நம்பிக்கையான வார்த்தைகளை முதலில் மற்றவர்களுக்கு தானமாகவும் தர்மமாகவும் கொடுங்கள். மிக்க நன்றி, மிக்க மகிழ்ச்சி.